செக்யுலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு தாவேக்கா சம்பந்தப்பட்டு தொடர்ச்சியா பல ஆடியோக்கள் ரிலீஸ் செய்யப்பட்டுட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா இவனுங்க எந்த அளவுக்கு தாவேக்காக்கு ஓட்டு போட்டவனுங்க தற்குறி அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ போதும்னு நினைக்கிறேன். என்ன ரீசன்னா விஜயமோகன் சொல்லி ஒரு மொள்ள மாறி ஒருத்தன் இருக்கிறான். அவன் யாருன்னு பார்த்தோம்னா மாவட்ட செயலாளர். ராணிப்பேட்டை இதுல மாவட்ட செயலாளரா தாவேக்கால இருக்கிறான். இந்த அயோக்கிய நாயி இவன் பொழப்பே என்னவா இருந்திருக்குன்னா, கட்சியில யாராவது ஒரு பெண்கள் கட்சியில சேர வராங்கன்னா, அவங்கள மிரட்டி, அவங்கள இவனுடைய பாலியல் இச்சைக்கு அவங்கள பயன்படுத்துறது தான் இவனுடைய பொழப்பே. இவனுடைய பொழப்பே இதுதான். 1ஆம் நம்பர் அயோக்கிய திருட்டு கம்முனாட்டி தான் இந்த நாயி. இந்த நாயி இப்போ ஒரு அம்மாவ கை வைக்கிறான். அவங்க திருமணமானவங்க. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது மிக்க ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. சின்ன பொண்ணு தான். ரைட்டா? அந்த அம்மாவ மட்டும் அபியூஸ் பண்ணது இல்லாம, அந்த அபியூஸ் பண்ண விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட எடுத்து வச்சுக்கிட்டு, உன் பொண்ணு அனுப்பு. உன் பொண்ண எனக்கு அப்படி காட்டு, இப்படி காட்டுன்னு கேவலமா. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அந்த அம்மா 1 வாரமா கத்திக்கிட்டு இருந்தாங்க. யாராவது கேஸ் எடுங்க, கேஸ் எடுங்கன்னு 1 வாரமா கத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆளு மேல கேஸ் எடுக்கிற மாரி தெரியல. இந்த விஷயம் சமூக வலைதளத்துல ஒரு பேசுபடு பொருளா உருவானதுக்கு அப்புறம், காவல்துறை அதிகாரிகள் அவன் மேல வழக்கு போட்டுருக்காங்க. இன்னும் அவன கைதெல்லாம் பண்ணல. இப்ப இந்த வீடியோ பதிவு பண்ற நேரம் அவன கைது பண்ணாங்களான்னு நமக்கு தெரியல. பட் இதுவரைக்கும் அவன கைது பண்ணல. சரியா? அவன குறிப்பிட்ட வழக்க மட்டும் பதிவு பண்ணி வச்சிருக்குது இந்த காவல்துறை. காரணம், ஆளும் கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்ற ஒரு காரணம். இவன் இந்த அம்மாவ மட்டும் இல்ல, இது மாரி பல பெண்கள இந்த மாரி சீரழிச்சிருக்கான். இந்த கேடுகெட்ட கம்முனாட்டி. இப்ப இவன் இந்த மாரி செஞ்சிருக்கான்ல, இது எப்பேற்பட்ட ஒரு கேவலமான விஷயம். அதுவும் ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்காரன், மாவட்ட செயலாளர் என்ற பொறுப்புல இருக்கக்கூடியவன், மாற்றத்துக்காக வந்திருக்கோம், பெண்கள் பாதுகாப்புக்காக வந்திருக்கோம்னு சொன்ன இந்த விஜயா அவர்களுடைய இந்த கட்சியில இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னா, இது எவ்வளவு கேவலமான விஷயம். ஆனா, இத பத்தி எந்த ஒரு மெயின்ஸ்ட்ரீம் ஊடகமும் இதுவரைக்கும் பெருசா பேசவே இல்ல. அதாவது நேத்து வரைக்கும் இத பத்தி இவங்க யாரும் பேசவே இல்ல. இன்னைக்கு அவன் மேல வழக்கு போட்டதுக்கு அப்புறம் ஒரு சில சேனல்ஸ் மட்டும் தான் இந்த செய்திய கவர் பண்ணியிருக்கிறாங்க. அவன இந்த இந்த தருணம் வரைக்கும் அவன் மேல வழக்கு தான் பதிவு பண்ணியிருக்காங்களே தவிர, அவன கைது பண்ணல. சரியா? அதே நேரம் இந்த தாவேக்கா இன்ஃப்ளூயன்ஸ் நாய்ங்கலாம் இருப்பானுங்க. இவனுங்கலாம் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாய்ங்க, எப்படி இவங்கலாம் பேசுறாய்ங்க பாருங்க. மனசாட்சியே இல்லாம எப்படி செயல்படுறாய்ங்க பாருங்க. ஏன் போன ஆட்சி நடக்கலையா? அதிமுக ஆட்சி நடக்கலையா? திமுக ஆட்சி நடக்கலையா? அப்பல்லாம் நடந்தது தானே. அப்பல்லாம் நீ கேள்வி கேட்காம எங்க போனன்னு கேட்கறானுங்க. அட கேவலங்கெட்ட பிறவிகளா! நாங்க 5 வருஷமா நான்லாம் கேள்வி கேட்டுட்டு தான்டா இருக்கிறேன். 5 வருஷமா திமுக எதிர்ப்பு சேனல்ல வேல பார்த்துட்டு, கடந்த 1 வருஷமா நான் சேனல வச்சுக்கிட்டு, இந்த சேனல்ல திமுக எதிர்த்து பல கேள்வி கேட்டுருக்கேன்டா. தேர்தலுக்கு முன்னாடி சேனல் ரிப்போர்ட் அடிச்சு தூக்கிட்டாங்க. திரும்ப அத மீட்டு கொண்டு நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்லருந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கிறோம். நீங்க தான்டா தற்குறி கம்முனாட்டிங்களா இந்த அரசியல் களத்துக்கு புதுசா வந்திருக்கீங்க. அதனால தான் உங்க கண்ணுக்கு நாங்க புதுசா தெரியிறோம். திமுக ஆட்சியில நடந்தாலும் தவறுதான். அதிமுக ஆட்சியில நடந்தாலும் தவறுதான். பெண்களுக்கு எதிரா எப்ப குற்றம் நடந்தாலும் தவறுதான். ஆனா இப்ப நடந்திருக்குல்ல, மாற்றம் சொல்லி இந்த அளவுக்கு கேவலமான இந்த ஜென்மங்கள் பெண்கள ஏமாத்தி இப்படி பண்றானுங்கல்ல. 30, 40 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்படுதுன்னா, அதுல 20 போக்சோ வழக்கு தாவேக்கா கட்சிக்காரன். 300, 400 பாலியல் குற்ற சம்பவங்கள் இந்த 2 மாசத்துல நடந்திருக்கு. அதுல கால்வாசி பேர் உன் கட்சிக்காரன். இந்த மாரி பொறுக்கி, இந்த மாரி பேருக்கு ஒண்ணும் குறைச்சலே இல்ல. பேருக்கு ஒண்ணும் குறைச்சலே இல்ல. விஜய்மோகன், அப்புறம் கில்லி சரத்து, இந்த மாரி பேருக்கு ஒண்ணும் குறைச்சலே இல்ல. இவங்கலாம் யாருன்னு நம்ம யாருக்காவது தெரியுமா? யாருன்னே தெரியாம ஓட்டு போட்டு, இன்னைக்கு இவனுங்க அதிகாரத்துல உட்கார்ந்துகிட்டு, இவங்க பவுடர் கசக்குறாங்க. அது என்ன பவுடர், என்ன சப்ஸ்டன்ஸ் கூட இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க இந்த அரசாங்கம் முன் வரல. இன்ன வரைக்கும் வரவே இல்ல. அது என்ன கருமம்னு கூட தெரிஞ்சுக்க முன் வரல. போதாத குறைக்கு, இவன மாரி இந்த விஜயமோகன் மாதிரியான அயோக்கிய பயலுக பெண்கள சீரழிச்சுட்டு இருக்கிறானுங்க. சரி இப்படிதான் இருக்கிறாய்ங்கன்னு பார்த்தோம்னா, அப்படியே திரும்பி இந்த பக்கம் திரும்புனா, ஒரு பெண் அமைச்சர் ஜெகதீஸ்வரி ரைட்டா? இவுங்க இன்னொரு வயதான ஒரு நபர்ட்ட பேசுறாங்க. அவங்க கட்சிக்காரர் தான். அவங்ககிட்ட பேசுறாங்க. பேசும்போது 3வது நபர மென்ஷன் பண்ணி,
அவன் இனிமேல்ட்டு என் ஏரியாக்குள்ள வந்தானா அவனை அடிச்சு ஜெயில உட்கார வச்சு ஜட்டியை கழட்டி கொன்னு போடுவேங்குது இந்த அம்மா. கொன்னுடுவேங்குது. ஓப்பனா கொலை மிரட்டல் கொடுக்குது. அம்மா நான் வந்து யூனியன்ல கான்ட்ராக்ட் வேலை பார்க்கேன். அப்ப என்கிட்ட வீடியோ கேட்டாரு, அம்மா எப்ப வருன்னு. சார் அம்மாட்ட கேட்டுட்டு சொல்றேன், அதோட நான் முடிச்சுக்கிட்டேன். ஒன்றியம் 3 நாள் ஒன்றியமா கிடக்கு. அம்மா சொல்லி முடிச்சிடுறேன். எது இருந்தாலும் நீங்க வீட்டுல வந்தா அப்புறம் அவங்க சந்திக்கணும்னு நேத்து நைட்டு 8 மணிக்கு கூட என்கிட்ட வீடியோ பேசினாரு. சரி, அம்மா வந்துட்டாங்களா என்னன்னு. இல்ல சார் வரும்போது தகவல் சொல்லுவாங்க, குறைஞ்சது 15ஆம் தேதி வருவாங்க சார்ன்னு. அப்பதான் சொன்னாரு, இந்த மாதிரி நல்ல யாரோ ஒண்டியச்சான்னு சொல்லி லட்சுமணன் இவங்க வந்தாங்க அப்படிங்கறத சொன்னாரு. ஆனாச்சு யாரா இருந்தாச்சு அந்த அம்மா தான் தொகுதி எம்எல்ஏ, அந்த அம்மா தான் மாவட்ட செயலாளர். எது இருந்தாலும் நாங்க அந்த அம்மாட்ட சொல்லிக்கிடுவோம், அந்த அம்மா வந்து உங்ககிட்ட பேசிக்கிடுவோம் சார் அப்படிங்கறதுல முடிச்சிருக்குமா. நீங்க லட்சுமணன் போன் பண்ணி சொல்லிருங்க. நான் பேச மாட்டேமா. லட்சுமணன் மேல பிறகு நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து உள்ள தூக்கி வச்சு. உங்களுக்கு தெரியும்ல, நான் ரொம்ப ஆரம்பத்துல இருந்து சீண்டிட்டு இருக்காப்ல. ஏற்கனவே பொதுச்செயலாளர் இப்போ 5 மாசம் முன்னாடி திட்டினாரு. திரும்ப திரும்ப என்ன செஞ்சுட்டு இருக்காப்ல, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் தொகுதிக்குள்ள வந்து அந்த பையன் வர்றதுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? நீங்க அந்த பையன் அம்மா சொல்லியாச்சு பெரியவட்ட. எது இருந்தாலும் அந்த அம்மா தான். நாங்க எது இருந்தாலும் அந்த அம்மாட்ட நாங்க பேசிக்கிடுவோம். அந்த அம்மா என்ன மேடம், நீங்க அந்த பையன் பேசிக்கலாம். நான் எனக்கு லட்சுமணன் தொடர்பே இல்ல, தெரியுமில்ல. நம்பர் வச்சிருக்கீங்களா நீங்க? எனக்கு கீரி பாம்புமா இருக்குமா. சரி, நம்பர் இருந்தா கொடுக்கமா கொடுக்கமா. அதிகாரம் இருக்கு, சும்மா சத்தம் போட்டுருங்க. நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் மேடம். தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு வெளியே எடுத்துருவேன். இருக்கும்போதே ஏன்டா என் வேலைக்கு அது என்ன நீ பார்த்து பைத்தியக்கிழமை தெரியுது அவனுக்கு. ஆமா, அவன்கிட்ட பேசும்போது வாட்ஸ்அப் கால்ல பேசுங்க. நான் என்ன கேக்குறேன், அது என்ன என்ன திமிரு உங்களுக்கு? ஜட்டியை கழட்டிடுவான்னா என்ன பண்ண போறீங்க? என்ன உங்களுக்கு அவ்வளவு திமிரு? என்ன இது ஆணவம்? நீங்க அமைச்சர் தானே, ரவுடி இல்லல்ல, பொறுக்கி இல்லல்ல, அமைச்சர்ன்ற ஒரு பதவியில தானே இருக்கிறீங்க. ஒரு தார்மீக அடிப்படையிலாவது அந்த பொறுப்பினுடைய மாண்பை கருதி நீங்க செயல்பட வேணாம். உங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கல, அதாவது மரியாதை கொடுக்கலாம். எப்படி கொடுக்கல? மாண்புமிகுன்னு நம்ம சொல்லல, முதல்வர் விஜய் நம்ம சொல்லல, ஏன் விஜய் விஜய்ன்னு சொல்ற, தளபதின்னு சொல்லு, இப்படியெல்லாம் கேட்டு நொட்ட தெரியுது இல்ல. அப்ப அந்த மாண்பை கொஞ்சமாவது நீங்க கடைபிடிச்சாதானே மாண்புக்குரிய அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் அப்படி நம்ம சொல்ல முடியும். அந்த வார்த்தை நம்ம வாயில வரும். என்ன நீங்க அடிச்சு கொண்டு போடுவீங்க? என்ன சட்டியை கழட்டி என்ன அடிச்சு கொண்டு போடுவீங்க? யாரு நீங்க? கொள்ற அளவுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் யாரு கொடுத்தது? யாரு நீங்க? இந்த தேர்தலை ஜெயிக்கலன்னா யாரு நீங்க? இந்த தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரு நீங்க? விஜய் ரசிகை, அவ்வளவுதான். விஜய்க்கு பேரையோ டேட்டோவையோ உருவத்தையோ பச்சை குத்திக்கிட்டு சுத்தின ஒரு ரசிகை, அவ்வளவுதான் நீங்க, வேற யாரும் இல்ல. இதுல தாவேக்கா எப்படி முட்டு கொடுக்கணுங்கிறத இவங்கிட்ட தான் கிளாஸ் போய் கத்துக்கணும். மனசாட்சியெல்லாம் முட்டு கொடுக்குறாங்க. இது பழைய ஆடியோ. எதிரா பழைய ஆடியோ? எப்படி இது பழைய ஆடியோ? எதிர்முனையில இருக்கக்கூடிய அந்த பெரியவர் தான் சொல்றாரு, இந்த மாதிரி நான் சொல்லிட்டேம்மா, அந்த அம்மா தான் மாவட்ட செயலாளர், அந்த அம்மா தான் அமைச்சர், நான் சொல்லிட்டேம்மா, சட்டமன்ற உறுப்பினர் நான் சொல்லிட்டேம்மான்னு அவர் சொல்றாரு. சட்டமன்ற உறுப்பினர்னா இப்ப பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்த சம்பவம். இது எப்படி பழைய ஆடியோ ஆகும்? இதுல இவங்க எந்த அளவுக்கு கேவலமான இந்த ஜென்மங்கள்னா, அந்த கட்சி எந்த அளவுக்கு கேவலமான கட்சினா, அந்த வயசான நபரை இப்ப கட்சியில இருந்து நீக்கி இருக்கிறாங்க. ஏன்பா நீங்கன்னு பார்த்தோம்னா, நீங்க எப்படி ஒரு அமைச்சர் பேசின ஆடியோ தூக்கி வெளில விடலாம்? என்னடா அது கேள்வி? கேள்வி அப்படி கேட்காத. நீங்களாம் சோத்துல உப்பு தான் போட்டு திங்கிறீங்கன்னா கேள்வி அப்படி கேட்க கூடாது. கேள்வி என்ன தெரியுமா கேட்கணும்? அமைச்சர பதவியில இருந்து வெளில தூக்கிட்டு நீ எப்படி ஒருத்தனை நீ எப்படி கொலை மிரட்டல கொடுப்ப? அவனை எப்படி சட்டியா ஊத்தி எப்படி கொன்னு போடுவ? நீ எப்படி சொல்லுவ? அதிகாரம் இருந்ததுன்னா அதிகார திமிருல இந்த அளவுக்கு திமிர்த்தனமா பேசுவியா அப்படின்னு கேட்டிருக்கணும். இந்த கேள்விய தாவேகா சம்பந்தப்பட்ட ஒரு பய கேட்கல. அந்த அம்மா அப்பட்டமா சொல்லுது, கொன்னுடுவேங்குது. சட்டிய உருவி உள்ள தூக்கி வச்சு கொன்னுடுவேங்குது.
இப்படிதாங்க இவங்க பல நபரை கொண்டிருக்காங்க. அந்த 41 வேறு சாவுக்கு இவங்க இப்படிதாங்க காரணம். அதிகார திமிரு தாங்க இவங்களுக்கு, வேற எதுவுமே இல்லைங்க. அதிகார திமிருங்க. எவ்வளவு கேவலமா இருக்காங்க பாருங்க. எவ்வளவு கேவலமா இருக்கானுங்க பாருங்க. இதுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஊழல் செய்தி வெளில வருது. திமுக, அதிமுக செய்யாத ஒரு ஊழல். என்னன்னா, நீதிமன்றத்துல அரசு வழக்கறிஞர் நியமனத்துல ஊழல் பண்றாங்கன்னு சொல்லி ஞான சௌந்தரி அப்படின்னு ஒரு வழக்கறிஞர், தாவேகா சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கறிஞர் போய் மனு கொடுக்குறாங்க நீதிமன்றத்துல. இந்த மாதிரி ஊழல் பண்றாங்க. அரசு வழக்கறிஞர் நியமனத்துல 15 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் காசை வாங்கிட்டு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. அது சொன்னப்ப அந்த அம்மா மேல அவதூறு, கேவலமா அந்த அம்மா மேல அவதூறு பரப்புனாங்க. அந்த அம்மா திமுகவுக்கு விலை போயிடுச்சு, திமுக சொல்லி செய்யுது, பாஜக சொல்லி செய்யுதுன்னு அப்பட்டமா அவதூறு பரப்புனாங்க. ஆதாரமே இல்லைங்க இப்படின்னு சொன்னாங்க. ஒரு சைடு அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் சொல்றாரு, அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல. சொல்லி அப்படி இருந்ததுன்னா ஆதாரம் கொண்டு வாங்க, போலீஸ் கிட்ட போவோம். அந்த அம்மா போலீஸையும் தாண்டி நீதிமன்றத்துக்கே போயிருச்சு. நம்ம அண்ணனுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஆதாரம் கொடுன்னாரு. இன்னைக்கு ஆதாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ப ஜிபி ஒப்பீனியன் வந்து மத்த கிறிஸ்துராஜா நாம அப்படிதான் நினைக்கிறேன். அவருதான் அடுத்த லாஸ்ட் போட்டு கொடுத்தாரு. அதுக்கே நாங்க 2.5 கொடுத்துருந்தோம். டிஜி மார்க்கு மேல உள்ள பத்திர விசாரம் தான் கொடுத்தாரு. 2.5 கொடுத்தாரு. அந்த ஊரு மட்டும் உங்களுக்கு வக்கீலுக்கு சம்பாதிக்க நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஜிபி ஒப்பீனியன் நாங்க நல்லாவே வந்துரும். அமௌண்ட் உண்மையில சொல்ல போனா இதுல 15 கொடுத்து கேட்டதே ஓகே ஆச்சு. நாராயணா ஏற்கனவே ஒரு ஆளு சொல்லி ஓகே பண்ணி நம்ம வச்சிருந்தது. அடுத்து அவருக்கு கரெக்ட் இல்லாதனாலதான் நம்ம மாத்திரம். எனக்கு கொஞ்சம் மேக்ஸிமம் கொஞ்சம் கம்மி பண்ணி. இப்ப அகஸ்டின் அவரே எங்கள்கிட்ட கேட்டாரு. அவரே எங்கள்கிட்ட கேட்டாச்சு. அவரும் ஓகே பண்ணி 15 ஓகே பண்ணது. ஆனா அவரு குடிச்சிட்டு இருப்பாரு, ஆபீஸ்ல எல்லாம் குடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிஹேவியர் நல்லா இல்ல தான் நாங்க கொடுக்கல. அவரு அதிகமா குடிப்பாரு, ஆபீஸ்ல எல்லாம் குடிச்சிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால ஒரே காரணத்துல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் தெரியாம இருக்காது. அதனாலதான் நாங்க யோசிச்சோம், சரி வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்துட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு நாங்க விட்டுருக்கோம். சரி, அதனால எப்படி நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை உடனே நான் ப்ராசஸ் பண்ணதுக்கு நான் ஏதாவது பண்ணி விடுவேன். நீங்க யோசிக்கிறீங்க இதுல மேக்ஸிமம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க சார். சரிங்களா மேடம், நான் இது கமிஷன் எல்லாம் போறதுனாலதான் நான் கமெண்ட்ரியில முடிச்சது. இல்லன்னா நான் அது கூட நான் இது பண்ணேன். ஏன்னா எனக்கு 2.5 கண்டிப்பா அவங்க மத்த இதுல கோச்சுக்கலாம் 2.5 போச்சு. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் கொடுத்து முடிச்சு விட்டோம். ஆனா ஒரு 2 ஏழு டிகிரி பண்ணுவாங்க. அவங்க கேட்பாங்க, நான் 10%, 15%, 10% வரைக்கும் கேட்கறேன், 10-15 வருஷம் கேட்கறேன். அவங்களுக்கு கொடுக்கும்போது முடியுது. அதனாலதான் நான் அப்படி நான் உங்களுக்கு சொல்லுது. சரி, அதை நம்ம கேட்கல, ஏன்னா நம்மள்ட்ட வரனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால டைரக்டா இருக்கும், நம்மளுக்கு யாருக்கும் கொடுக்க வேண்டிய இல்ல. நீங்க டைரக்டா அவங்களை யாருக்கும் கொடுக்க வேண்டிய இல்ல. நாடுகள்ல உங்களை லிங்க் பண்ண ஒருவும் கேட்கல ஒன்றும். அதனாலதான் அப்படி பேசுறது. என்னன்னு, கன்னியாகுமரியினுடைய ஒரு தாவேகா நிர்வாகி அவர் ஒரு வழக்கறிஞருக்கு போன போட்டு, ஒரு பெண் வழக்கறிஞர் அவங்களுக்கு போன போட்டு, என்ன மேடம் எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க, அவங்களாம் பேசிட்டு ஒரு 15 லட்ச ரூபா அவங்க என்ன பண்றது அப்படின்னு பேசுறான். காசு கேட்கறான். அரசு வழக்கறிஞரா உங்களை நியமனம் பண்றதுக்கு 15 லட்ச ரூபா கொடுங்கன்னு கேட்கறான். காசு கேட்கறான், வாயை திறந்து காசு கேட்கறான். இந்த அருக்கு ஆதாரம் சி.டி. நிர்மல்குமார். மானம் உள்ளவர், ரோஷம் உள்ளவர்னா, நீங்க ரொம்ப நேர்மையாளர் அப்படின்னா, உத்தம புத்திரர் அப்படின்னா, நீங்க ஹரிச்சந்திரனுக்கு பக்கத்து வீட்டு பையன் அப்படின்னா, எங்க இப்ப நீங்க போட்டிருக்கீங்களா அரசு நியமன வழக்கறிஞர் எல்லாம் போட்டிருக்கீங்களா, அதெல்லாம் ரத்து பண்ணிட்டு நியாயமா ஒரு விசாரணை குழு அமைச்சு, யார் லஞ்சம் கொடுத்தா, யார் அந்த லஞ்சம் வாங்கினா, இந்த லஞ்சம் எங்க போனுச்சு, தலைமையில யாரெல்லாம் இதுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஒரு விசாரணை நடத்துங்க பாப்போம். என்ன நீதிமன்றத்துல பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போயிருச்சா? எங்க வேணாலும் போய் கைய வைக்கலாம், நம்மள யாரு கேப்பா அப்படின்ற திமிரு, வேற எதுவும் இல்ல. இந்த திமிரு தான் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்திக்கிட்டு இருக்கு. 20,881 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கு தாவேகா அரசாங்கம் இந்த 2 மாசத்துல. கடன் வாங்குறீங்கல்ல, அப்ப இந்த 2 மாசத்துல இந்த அரசாங்கத்துக்கு ஒரு வருவாய் இருக்கும்ல, அது என்ன வருவாய்? அந்த வருவாய் எங்க போச்சு? சரி, அந்த வருவாயெல்லாம் நீங்க செலவு பண்ணிட்டீங்கன்னா என்ன செலவு பண்ணீங்க?
செலவு பண்ணதுக்கு போக நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னா, இந்த கடன் எதுக்கு வாங்குனீங்க? ஏங்க ஏற்கனவே திமுக ஆட்சியில செயல்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் தான் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு 20,881 கோடி ரூவா செலவாயிருக்கா? கணக்கு காட்ட முடியுமா? நிதி அமைச்சர் வில்சன்லாம் வெள்ளை அறிக்கை குடுக்க முடியுமா? ம். நிதி அமைச்சர் வில்சன் பேசுறாரு மரியாதைய பத்தி. உங்க வீட்ல என்ன வளர்த்துருக்காங்கன்னு கேட்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், உங்க வீட்ல எப்படி சார் உங்கள வளர்த்தாங்க? நீங்க தானே சார் கட்டைய தூக்கிட்டு போனீங்க. ஒரு அம்மாவ அடிக்கிறதுக்கு. கொல்ல பண்ணிடும், கொல்ல பண்ணிடும். நீங்க தானே பேசிட்டு போனீங்க. இல்ல நான் பேசிட்டு போனேனா? மரியாதைய பத்தி பேசுறீங்க. யாரு என்ன பேசணும் விவஸ்தை இல்லையா? மரியாதைய பத்தி பேசுறதுக்குலாம் உங்களுக்கு முதல்ல மரியாதை இருக்கா? தகுதி இருக்கா? இதுல இவங்க தற்குறிங்கலாம். நீ முதலமைச்சர் சொல்ல மாட்ற. விஜய்ன்னு சொல்ற. நீ திமுக ஊப்பி. சரி. நான் ஊப்பியா இருக்கேன். நீ என்ன இருக்க? நல்லா வருது. அப்புறம் தான் கேட்டு விடுவேன் அப்புறம். உங்க அண்ணன மாரி தான். நல்லா வருது நாக்குல. எது கேட்டாலும் நீ திமுக காரன் 200 ரூவா வாங்கிட்ட. திமுக காரன் 200 வாங்கிட்ட. ஏன் அப்ப நடக்கலையா? இப்ப நடக்கலையா? ஏன் நீ அப்ப என்ன பண்ண? இப்ப என்ன பண்ண? இத தாண்டி தார்மீக அடிப்படையில எவனா ஒருத்தன் வாதம் பண்ணுங்களா பார்ப்போம். கொள்கை சார்ந்து, கோட்பாடு சார்ந்து நடக்கக்கூடிய விஷயத்த நியாயமா எவனா அட்ரஸ் பண்றா பார்ப்போம். லாக்அப் டெத் நடக்குது. அது திமுகவும் பாஜகவும் சேர்ந்து போட்டு தான் இந்த விஷயத்த பண்றாங்கன்ட்டு நீங்க பேசுறீங்கன்னா, நீங்கலாம் எவ்வளவு கேவலமான பிறவிகள்ரா நீங்கலாம். மக்கள் புரிஞ்சுக்கோங்க. ஐயோக்கியத்தனத்தின் உச்சத்துல, அதிகார திமிரினுடைய உச்சத்துல இவனுங்க உட்கார்ந்துகிட்டு கேவலமா செயல்படுறானுங்க. கேடுகட்டத்தனமா செயல்படுறாய்ங்க. எப்பா 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 இன்ஸ்டால ஒரு புள்ள அப்படித்தான். தாவேகா கட்சிக்காரன் புள்ளன்னு நினைக்கிறேன். ஆதரவாளர். அப்படிதான் போட்டோலாம் போட்டிருந்தது. அது வந்து என்னைய சொல்லுது, டேய் நீ என்னடா ஓவரா பேசுற? சம்திங் என்னமோ ஆரம்பிக்குது. நான் சொல்றேன், என்னடி உனக்குன்னு கேட்டேன். உடனே அந்த புள்ள, என்ன டி போட்டு பேசுற? நீ என்ன டி போடுற? உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன் அவ்வளவுதான் அப்படிங்குது. அப்ப நீ என்ன டா போடும்போது மட்டும் என்ன இனிச்சுதா உங்களுக்குலாம்? உன் பர்மிஷன் இல்லாம உன்னை டி சொன்னதுக்கு உனக்கு ரோசம் வருதுன்னா, என் பர்மிஷன் இல்லாம நீ என்ன டா போடும்போது, அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? மரியாதை குடுத்தாதான் மரியாதை கிடைக்கும். நீங்க எவனுமே யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டீங்கன்னா, நானும் இப்படிதான் இருப்பேன். நாங்களும் இப்படிதான் இருப்போம். இதுல ரோசம் இது வேற, மானா வேற போத்துக்கிட்டு வருது. அவ்வளவு அசிங்கமா இருந்தா எங்க அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி தொலைங்கடா, போங்கடா. யாரா கேட்டா அவங்களெல்லாம்? ஒருத்தன் 14 வயசு புள்ளடா. அந்த புள்ளைய அம்மனமா காட்டுன்னு கேட்கறான்டா. அவங்க மாவட்ட செயலர் ஒருத்தன். ராணிப்பேட்டை மாவட்ட செயலர் விஜயமோகன் பேரை பாடுறான் அவனுக்கெல்லாம். 14 வயசு புள்ளடா. சின்ன குழந்தைடா. இன்னைக்கு தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட நாய்ங்கெல்லாம் வாய் திறந்து பேசுங்கடா எவனாவது. பாயிண்ட் வரட்டும் மூடிக்கிட்டு இருக்காம பேசுங்கடா, பேச தொலைங்கடா எவனாவது. ஒருத்தன் பேசுறது இல்ல. இந்த விஷயத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. டோட்டலா இந்த விஷயத்த ஸ்கிப் பண்ணிட்டு சடார்னு அங்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டு வேற ஏதாவது விஷயத்த புதுசா கிளப்பி அதுல உட்காந்து இவங்க அரசியல் பண்ணுவாங்க. என்னால அந்த ஆடியோ எதையும் நம்ம சேனல்ல போட முடியாது. அந்த சாட்டை சேனல் அப்புறம் இன்னும் சில சேனல்லாம் இருக்கு. அந்த ஆடியோவை போய் பாருங்க. ஏன் நம்ம சேனல்ல போட முடியாதுன்னா, இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஈஸியா போயிடும். நம்ம சேனல்ல முடக்கிறதுக்கு, நம்மள கைது பண்றதுக்குலாம் இவங்களுக்கு இது ஈஸியா போயிடும். குருவி சேர்க்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் நான் ஒண்ணு சேர்த்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஒரு செகண்ட்ல சேனலை அடிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. நமக்கு பெரிய பின்புலம்லாம் இல்ல. அடிச்சு தூக்குனா மறுபடியும் சேனலை காப்பாத்தி கொண்டு வரதுக்கு. ஏற்கனவே ஒரு முறை போனதுக்கே நான் படாத பாடுபட்டு அந்த சேனலை காப்பாத்தி கூட்டு வந்தேன். காப்பாத்தி கூட்டு தான் போட்ட எந்த வீடியோவும் காணோம். உடனே தற்கூறிங்கெல்லாம் உட்காந்து நீ திமுக எதிராகவே பேசல அப்படின்றாங்க. 50,000 பேர் என்னை நம்பி இப்போ ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா திமுக எதிர்ப்பு பேசுனதுனாலதான். அந்த நேரமும் நியாயமா பேசுனதுனாலதான். திமுக தப்பு பண்ணா தப்புன்னு பேசுனதுனாலதான். இன்னைக்கு அதை தான் நான் இன்னைக்கு இந்த தாவே காட்சியில் கடைப்பிடிக்கிறேன். இப்போ வந்து உட்காந்து திமுக ஏன் கேள்வி கேட்கணும்? திமுக புடுங்குறதா கேள்வி கேட்கணும்? அவன் தான் எதிர்கட்சி ஆயிட்டானே. நீ தான் ஆளுங்கட்சி. அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. இங்க நிர்வாகம் உங்ககிட்ட இருக்கு. அப்ப உன்னைய தான் கேள்வி கேட்க முடியும். மக்கள் புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரியான நாட்களால தான் தமிழ்நாடு சீரழிஞ்சு சின்ன பின்னமா போகுது. இதுவரையும் வாழ்க்கையில எந்த அமைச்சரும் யாரையும் இந்த அளவுக்கு பகிரங்கமா கொலை மிரட்டல் கொடுத்து நான் பார்த்ததே இல்லை. அடிச்சு சட்டியோட உட்கார வச்சு கொண்டு போடுவேன்னு யாருமே சொன்னது இல்லை. எந்த ஒரு மாவட்ட செயலாளரும், எந்த கட்சி சம்மந்தப்பட்ட மாவட்ட செயலாளரும் இந்த மாதிரி பெண்களை விஜய் பேரை மென்ஷன் பண்ணி பென்ஷன் பண்ணி அபியூஸ் பண்ணது இல்லை. கட்சிக்கு பதவி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அபியூஸ் பண்ணது இல்லை. நிர்வாகத்திறனை உருவாக்கி கொடுக்குறன்ற பேர்ல நிர்வாணப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, ஆபாசப்படுத்தி
குழந்தைங்க கிட்ட போய் அது பெத்த தாய் கிட்ட போய் கேட்கறான். கரும்பு பிடிச்ச கம்னாடி பைய அம்மா கிட்ட போய் கேட்கறான். புள்ளைய காட்டு, நாமனமா காட்டுன்னு. விளங்குமாடா நீங்கெல்லாம்? புரிஞ்சுக்கோங்க. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவு இது பேசுனதுக்காக இதெல்லாம் இப்படி பேசுறானேன்னு சொல்லி நாளைக்கு என்ன கூட கைது பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்ம அந்த சர்க்கிள்ல தான் இருக்கிறோம். அந்த சர்க்கிள்ல தான் நம்ம இருக்கிறோம். இப்ப பேசுறது எல்லாமே இங்க நடந்த அயோக்கியத்தனத்தை மனசுல வச்சுக்க முடியாம ஆதங்கத்துல நான் பேசுறேன். இந்த அயோக்கிய பயல்களை எதிர்த்து நின்னு பேசுறேன். அதிகாரம் திமிரு படைச்ச நபர்களை எதிர்த்து நின்னு பேசுறேன். நம்ம யார் மேல எந்த அவதூறும் பரப்பல. யார் மேல எந்த அவதூறும் பரப்பல. நான் யாருக்கும் பயப்படுற அவசியமும் இல்ல. யாருக்கும் பயப்படுற அவசியம் இல்ல. என்னை நம்பி இந்த மக்கள் இருக்கிறாங்க. இந்த மக்களை நம்பி நான் இருக்கிறேன். நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ரெடியா தான் இருக்கிறேன். அப்படி ஒண்ணும் நம்ம ஒண்ணும் பணிஞ்சு போகணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. விஜய் மாதிரி போய் நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்கறதுக்கும் இல்ல மத்தவங்கள மாதிரி நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்கறதுக்கு அவசியம் இல்ல. மன்னிப்பு கேட்க முடியாது. எந்த விதத்துல நான் எந்த வார்த்தையும் தப்பா சொல்லல. உங்க ஆட்களோட நான் கேவலமா பேசல. உங்க ஆட்கள் ஒவ்வொருத்தனும் எவ்வளவு கேவலமானவனுங்க அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம்லாம் இருக்கு. எடுத்து விட்டோம்னா நாரி போயிடும் நாரி. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. நன்றி.